விநாயகரை வட இந்திய கடவுள்னு இங்கே உள்ள முட்டா பசங்க கூமுட்டைங்க கத்திக்கிட்டு இருக்காங்க. அது உண்மை இல்லை. விநாயகருக்கு அகவல் பாடிய ஔவையார் தமிழச்சியா ஹிந்திக்காரங்களா? எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு விநாயகர் அகவலை ஔவையார் அவர்கள் இங்கே பாடினார்கள். அப்போல்லாம் இவன் பிறந்தானா? விநாயகரை தமிழ் கடவுள் இல்லை, தமிழர்களுக்கு சம்பந்தம் இல்லாத கடவுள் சொல்கிற எல்லா பயிலும் ஔவையாரை தமிழ் மூதாட்டி இல்லை என்று சொல்ல போகிறானா என்பதுதான் என்னோட கேள்வி. யூனிவர்சல் பாஸ் தமிழ் கடவுள் தான். முதல் தெய்வமே அவர் தான் நம்மளுக்கு. விநாயகர் வந்து தமிழ் கடவுள் கிடையாது. அவங்களுக்கு அறிவு இல்லைன்னு தான் சொல்லுவேன். சும்மா அவன் சொல்லுவான், அவன் நாய் சொல்லிட்டு போயிட்டான். சிவன் பிறந்தா சிவயாரே கடவுள், நம்ம இந்து கடவுள். அதே மாதிரி விநாயகர் இந்து கடவுள் தான். பிள்ளையார் வந்து வடக்கத்து கடவுளுங்கிறான். வடக்கத்திலிருந்து வரக்கூடிய அந்த மார்வாடிகள்கிட்ட வடக்கன்ஸ்கிட்ட வந்து காசு பணம் வாங்கிக்கிறான். தமிழ் மொழி தான் வேணும், இந்துக்கு எதிராக அரசியல்லாம் இவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் அந்த தொகுதியில் போட்டியிடுகின்ற பொழுது நான் அரசியலாகத்தான் பேசுகிறேன், இது ஆன்மீகமாக பேசலை. அந்த தொகுதியில் பேசக்கூடிய இந்துக்காரங்கள்ட்ட பேசும்போது மட்டும் இந்தியில் போஸ்ட் அடிச்சுக்கிறான். விநாயகர் வழிபாடு எல்லா ஊர்லையும் இருக்குது. நம்ம பிள்ளையார்பட்டி இருக்கு பாருங்க, பிள்ளையார்பட்டி விநாயகருக்குன்னு பிரதானமாக இருக்கக்கூடிய ஒரு குடைவர கோயில். 5 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன், சேலத்து பக்கத்தில் ஒரு பாறையில் கிட்டத்தட்ட 1500 வருஷத்துக்கு முன்னாடியான ஒரு சிற்பம், புடைப்பு சிற்பமாக பிள்ளையார் இருக்குது. ஸோ இந்த மண்ணுக்கும் பிள்ளையாருக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது. தமிழில் எல்லா நாட்டுக்கும் முதல் கடவுள். அப்போ வந்து முருகர் யாரு? அவர் தமிழ் கடவுளுங்கிறாங்க. அது யார் சொல்றா? நீங்க சொல்றீங்க, நான் சொல்றேன், உலகமே சொல்லுதுல்ல. அப்போ விநாயகர் யாரு? முருகர் வந்து ஊரே கும்பிடுது, நாடே கும்பிடுது, மலேசியாவில் கும்பிடுறாங்க, ஸ்ரீலங்கா, இலங்கை எல்லா இடத்துலயும் பண்றாங்க. அவர் தமிழ் கடவுளா இருக்கு சொல்ல, அவரோட அண்ணன் எப்படி தமிழ் கடவுள் இல்லாம போவார்? விநாயகர் வந்து தமிழ் கடவுள் இல்லை, முருகன் தமிழ் கடவுளா? தமிழ்நாட்டு மக்கள் ஏகமாக முருகனை ஏற்றுக்கொண்டு வழிபடுவதாலும் முருகனுக்கு நிறைய ஆலயங்கள் தமிழ்நாட்டில் இருப்பதாலும் அவரை தமிழ் கடவுள் என்று சொல்கிறாங்க. அப்படி பார்த்தால் முருகன் இருக்கக்கூடிய ஆலயங்களை விட விநாயகருக்கு தமிழ்நாட்டில் ஆலயங்கள் அதிகம். இப்போ முருகப்பெருமானோட ஆலயங்கள்லாம் நீங்கள் லிஸ்ட் எடுத்திங்கன்னா ஒரு 1000 ஆலயம் வருமா தமிழ்நாட்டில்? விநாயகருக்கு 1 லட்சம் ஆலயம் இருக்குங்க. அப்போ தமிழ்நாட்டுக்கு சம்மந்தம் இல்லாத விநாயகர் எப்படி 1 லட்சம் கோயில் இருக்கும்? சின்ன விநாயகர் கோயில் இருக்குது, பெரிய விநாயகர் கோயில் இருக்குது, பிரம்மாண்டமான பிள்ளையார்பட்டி போன்ற விநாயகர் கோயில்கள் இருக்குது. சின்ன சின்ன கிராமத்தில் சின்ன சின்ன ஊரில் புதுசாக நகர் ஆரம்பித்து அந்த நகருக்குள்ளே ஒரு விநாயகர் கோயில் வைக்கிறான். ஏண்டா ஹிந்து மதத்தில் ஏதோ தமிழ் கடவுள், மலையாள கடவுள், கன்னட கடவுள், நம்ம குருவாயூரை கொண்டாடுறது இல்லையா? ஏழுமலையான் கோயிலுக்கு நம்ம போகிறது இல்லையா? அது தெலுங்கு கடவுள். ஏழுமலையான் தெலுங்கு கடவுள், குருவாயூர் மலையாள கடவுள். அப்படியே சொல்ல முடியும்? நம்ம தமிழ் கடவுள் தான். முருகர் தமிழ் கடவுள் தான், இவரும் தமிழ் கடவுள் தான். எல்லாத்துக்கும் முதல் கடவுள் இவர் தான். தமிழ்னு கிடையாது, எல்லா ஊருக்கும் ஃபர்ஸ்ட் அவர் தான். தமிழ் கடவுள் அவர் தான், ஃபர்ஸ்ட் கடவுள் அவர் தான். எந்த காலத்துலேருந்து கொண்டாடிட்டு இருக்கோம், ஒரு குழப்பம் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையாது. கடவுள்ல கடவுள் தான் சார். தமிழ் கடவுள், அப்புறம் முஸ்லீம் கடவுள், இந்து கடவுள், கடவுள்லாம் ஒரு கடவுள் தானே சார். விநாயகர் எல்லாரும் கும்பிடலாம், வடநாட்டுலாம் கிடையாது, எல்லா நாட்டிலுமே கும்பிடலாம், நம்ம நாட்டிலும் நல்லா கும்பிடலாம். சொல்றவங்களை பத்தி நம்ம எதுக்கு கேர் எடுக்கணும்? அவ்வை பாட்டின்னு இருந்துச்சுல, அந்த அவ்வை நம்முடைய தமிழ் கலவி. அந்த அம்மா விநாயகர் அகவலை பாடியிருக்காள்ல. திருமூலன் ஒருத்தர் தான் சார். மூலன் சொல் 3000 பாடல்கள் தான், வருஷத்துக்கு ஒரு பாட்டு. திருமூல நாயனார் தமிழ்காரர். நம்ம திருவாவடுதுறை ஆதீனத்தில் அவருக்கான கோவில் இருக்கு. திருமூலன் சொல்கிறான், 5 கரத்தனை, ஆனைமுகத்தனை, இந்து நிலம்பரை, போலும் எயிற்றனை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தினை, புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோமே. இப்போ இந்த திருமூல தமிழனா இந்துக்காரனா? அவ்வா பாட்டி தமிழச்சியா இந்துக்காரியா? கிடையாது. இவங்களுக்கு புரிதலே கிடையாது. இயேசுநாதரை கேள்வி கேட்க மாட்டான், அல்லா சாமியை கேள்வி கேட்க மாட்டான். எங்கள் பிள்ளையாரையும் முருகனையும் சிவனையும் நீ நிந்திச்சு பேசுனா நான் எதிர்வாதம் இப்படித்தான் வைப்பேன். பிள்ளையார் தமிழ் கடவுள் தான். அப்படி தமிழ் கடவுள் இல்லை அப்படின்னு சொன்னால் ஔவையாருக்கு விரோதிவன், திருமூலனுக்கு விரோதிவன். அப்படித்தான் நான் பேசுவேன். சைவம் வைணவம் 2 பேருக்கும் பொதுவாக உள்ளவர் விநாயகர் தான். தமிழ் கடவுள் தான். ஏன்னா வாதாபி கணபதி, வாதாபியிலேருந்துலாம் கணபதி வச்சுட்டு இருக்காங்க. ஒரு பண்டைய காலத்துலேருந்து பிள்ளையார் தான் கும்பிட்டு வராங்க. தமிழ்நாட்டில் முதல் தெய்வம்னா பிள்ளையார் தான். ஆனால் இன்னும் ஏன் சார் வருஷம் எப்போ விநாயகர் சதுர்த்தி வந்தாலும் இந்த மாதிரி ஒரு சர்ச்சையை கிளப்புறாங்க? அது வந்து பொலிட்டிக்கல் மோட்டிவேஷன். அது இந்த ஒத்துமையை குலைக்கிறது. தமிழ் கடவுள் எல்லா கடவுளும் ஒன்று தான். அப்புறம் இந்த விநாயகர் சதுர்த்தி ஒரு ஸ்பெஷல் என்னன்னா கோட் படம் ரிலீஸ் ஆயிருக்கிறது. ஸோ அதனால இது ரொம்ப பிரமாண்டமான ஒரு விநாயகர் சதுர்த்தி என்னை பொறுத்த வரைக்கும். நாங்கள் இங்கே 45 வருஷமாக எங்கள் அப்பாலேருந்து இவங்களாம் எங்கள் அப்பா ஃப்ரெண்டு ஆரம்பத்துலேருந்து இந்த கோயிலை வச்சு ஆட்டோ ஸ்டாண்ட் மூலிமா பராமரித்து இந்த கோயிலை பாதுகாத்து பண்ணி வருஷம் கும்பிட்றாங்க. இது வந்து ஆரம்பத்தில் 400 பேர் ஆயிடுச்சு அன்னதானம், 1000 பேர் ஆச்சு. நீங்கள் 4000 பேர் வரைக்கும் இங்கே அன்னதானம் பண்ணுறாங்க விநாயகர் சதுர்த்திக்கு. இன்னும் அடுத்த வாரம் சனிக்கிழமை இங்கே அன்னதானம் போடுவாங்க. அப்போ வந்து பாருங்கள் விநாயகர் சதுர்த்தியை நாங்கள் எப்படி கும்பிட்றோன்ட்டு. சரி, இந்த மாதிரி விநாயகர் சிலையெல்லாம் கொண்டு போய் வந்து கடலில் கரைக்கிறதுனால கடல் மாசுபடுதுங்கிறாங்கல்ல? அதாவது பெயிண்ட் பிள்ளையார கரைச்சா மாசு படியும் கண்டிப்பாக உண்டு. அதே மண் இருந்தால் பிரச்சனை கிடையாது. மண்ணு தானே மீனுக்கு தீனி. அதனால இந்த மண்ணு அங்கே போகிறதுனால தப்பு கிடையாது. ஆனால் இந்த பெயிண்ட் அடிக்கக்கூடாது. அந்த பிஓபியில் ஒரு பெரிய பெரிய பிள்ளையாரெலாம் உருவாக்குறாங்க இந்திக்காரங்க நிறைய பேர். டிசைனை நல்லா பார்க்குறது நல்லா ஷோவாக இருக்கும். அந்த பிஓபியை கொண்டு போயிட்டு நம்ம கடலில் கரைச்சா அது கண்டிப்பாக கடலுக்கு மாசு. அது நல்லதே கிடையாது. அது we need to avoid it.
அது ரொம்ப கமர்ஷியல் ஆகிட்டாங்க. அதெல்லாம் இஷுட் பி அவாய்டட். அதெல்லாம் கரைக்கிறது வந்து தவறு தான். அது மாசுபடுறது அது உண்மைதான். இவங்க சுற்றுச்சூழல் அப்படியே பாதுகாத்துட்டு இருக்காங்களா? இவங்க சுற்றுச்சூழலுக்கு எவ்வளோ கேடு விளைவிக்கிறாங்க? ஒரு ஏசி போட்டாக்கா அது அவ்வளோ பெரிய கார்பனை வெளியிட்டு 100 டன் வெடிச்சா என்ன மாசுபடுமோ அதே போல் மாசு ஒரு ஏசி ஒரு வீட்டில் ஒரு 360 நாள் செயல்பட்டால் வருமா? முதலமைச்சர் ஸ்டாலினை ஏசி போடாமல் இருக்க சொல்லுங்கள். முக ஸ்டாலினை ஏசி காரில் போக சொல்லாதீங்க. சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படும். ஒரே ஒரு நாளும் ஒரு 5000 சிலையை கரைக்கிறதுனால சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும்னா ஒவ்வொரு நாளும் ஏசியை போட்டு இவ்வளோ பெரிய இடத்துல உண்டாக்குற சுற்றுச்சூழலை பாதிக்க வைக்கிறிய. ஃபஸ்ட்டு இந்த சுற்றுச்சூழல் பாதிக்குதுன்னு விநாயகர் ஊர்வலத்துக்கு காரணம் சொல்லக்கூடிய நபர்கள் சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய ஏசி இயந்திரத்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவெடுங்க. அதுதான் ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டுக்கிறாங்களா? இப்போ மண் போடணும், வேற இதெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்களே. அது கெமிக்கல் கலக்காத நேச்சுரலாக பண்ணால் நல்லது. அதெல்லாம் ஒன்று கடலில் களிமண் பிள்ளையாரு இந்த பிள்ளையெல்லாம் கடலில் கலக்கிறது நல்லது தான். நீங்கள் நேற்று பண்ணுறாங்க, அது காலங்காலமாக ஐதீகமாக பண்ணிட்டு வராங்க. அதெல்லாம் எப்படி வரும் உங்களுக்கு மாற்றி ஏற்பட வரும்? அது காலகாலமாக பண்ணுறாங்கப்பா. இப்போதான் என்னவோ அது வருது இது வருதுன்றாங்க. அப்போல்லாம் இது மாதிரிலாம் இல்லையே. நம்ம இந்த ஒரு 10 வருஷமாக தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. மாசு ஏற்படுதுங்கிறாங்களா விநாயகர் சிலை போய் கடலை கரைச்சா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அப்படி சாமி குடும்பம் கரைக்கிறதுனால அப்படிலாம் தப்பா நினைச்சா அது நம்மளோட மன விருப்பம் தான். அது சாய தண்ணி கலக்குறாங்க, ஏதோ கம்பெனி அது இதுன்னு கலக்குறாங்க. அதெல்லாம் மட்டும் இது இல்லையா? சாமியை போய் அந்த மாதிரி சொல்றது தப்பு தானே. முதியோர்கள் காலத்துல இருந்து அது இருக்குது, அதை எப்படி மாற்ற முடியும்? மாசு இல்லாத மாதிரி விநாயகர் செய்கிறாங்கல்ல, களிமண் அது கரையை போகுது சார். ஒன்றும் இது இல்லை சார். அதுக்கு தான் மண் பிள்ளையாரை மட்டும் கரைக்க விடணும். அந்த என்னமோ வேற எதுலயோ செய்யறாங்க இல்ல, அதெல்லாம் செய்யக்கூடாது. வடக்கு தெற்கு பேதங்களை உடைத்தது நம்முடைய ஆன்மீகம் தான். இப்போ கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய அந்த கன்னி தேவி, கன்னியாகுமரி அம்மன், அந்த தெய்வம் யாரை நோக்கி தவம் இருந்தா? வடக்கு இருக்கக்கூடிய சிவபெருமானை நோக்கி. இந்த மண்ணில் தான் கீதை பிறந்தது, இந்த மண்ணில் தான் வள்ளுவம் பிறந்தது. முனிவர்களும் ரிஷிகளும் இந்த மண்ணில் சேர்ந்திருந்தாங்க, ஆசீர்வதித்தாங்க. அதனால வடக்கு தெற்குங்கிற பேதத்தை உடைக்கிறதுக்கு ஒரே தீர்வு வழிபாடு தான். இப்போ ஒவ்வொரு சாமி இருக்கு. பிள்ளையாருக்கு எது வாகனம்? மூஞ்சுரு. சிவனுக்கு எது வாகனம்? பசு, காளை. அம்பாளுக்கு சிங்கம், ஐயப்பனுக்கு புலி. எறும்பு கோயில் கட்டிருக்கு சார். திரு எறும்பூர்னு ஊர் இருக்கு திருச்சி கிட்ட. எல்லா உயிர்களும், சிலந்தி, நண்டு, எல்லா உயிர்களுமே இந்த நாட்டில் வழிபாடுக்குரியதாக இருக்கு. ஏன்னா எல்லாம் மதிக்க தகுந்ததாக இருக்கணும், இறைவனுக்கு தொண்டு செய்யணுங்கிற தத்துவத்தை சொல்லுது. இந்த அடிப்படை புரிதல் இல்லாம ஆன்மீகம் என்பதே மூட நம்பிக்கை மாதிரி இவங்க பேசுறாங்கல்ல, அது தப்பு. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். ஸோ இந்த குருவோட சேர்ற கிரக இணைவுகளில் எந்த மாதிரி ஒரு ஜாதகர்களுக்கு பலன் கிடைக்கும்? பொதுவாக நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க விரும்புவாங்க. தனக்கான அங்கீகாரம் வேணும்னு நினைப்பாங்க, ஆளுமை பண்பா இருக்கணும்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.